எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான பருப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதாரண பருப்பு இல்லை, இது மாங்காய் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரட் பருப்பு, எங்கள் வீட்டில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செய்கிறது உண்டு. இது ஒரு ஆந்திரா ரெசிபி. வாங்க இந்த மாங்காய் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் பருப்பு செய்ய நான் 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு துவரம்பருப்பு ஊற வைக்க தேவையான தண்ணியை ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நல்ல புளிப்பாக இருக்கிற மாங்காயாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் எங்கள் ஊரில் கிடைக்கிற புளிப்பு மாங்காயை வாங்கி யூஸ் பண்ணுறேன். இந்த வெரைட்டி தான் இல்லை, உங்கள் ஊரில் கிடைக்கிற புளிப்பு மாங்காயை வச்சு நீங்கள் செய்யலாம். மாங்காயோட காம்பு பகுதி ஓரத்தை கட் பண்ணிவிட்டு தோலை ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ ஊற வச்ச பருப்பை ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து ஒரு குக்கருக்கு மாத்துங்க. அது கூட நறுக்கி வச்ச மாங்காய் துண்டுகளை சேருங்க. பருப்பும் மாங்காயும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். 1/2 கப் பருப்புக்கு 1 கப் மேல இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்துறேன். இது கூட காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. விசில் வந்து கொஞ்சம் ஆறுனதும் குக்கரை திறந்து பார்த்தோம்னா பருப்பும் மாங்காயும் அருமையாக வெந்திருக்கு. இதை ஒரு கரண்டி வச்சு நீங்கள் லேசாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் அந்த பருப்பை அப்படியே குக்கர் கூட அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. வெந்த மாங்காய் பருப்பில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாங்காயோட புளிப்பு தகுந்த மாதிரி நீங்க உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பருப்புல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அடுத்து நான் இந்த பருப்பு தாளிச்சிடுறேன். தாளிக்க ஒரு சின்ன கரண்டி எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேருங்க. பருப்புக்கு நெய்யில் தாளிச்சாதான் இதோட டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா இருக்கும். இந்த மாங்காய் பருப்புக்குன்னு இல்லை, எந்த மாதிரி பருப்பு செய்தாலும் நெய்யில் தாளிங்க. நெய் உருகுனதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேருங்க. கடுகு பொரிச்சதும் கட் பண்ண 4 சிவப்பு மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சு அப்படியே பருப்பில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாங்காய் பருப்பு தயாராயிடுச்சு. இந்த பருப்பை உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லை அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஈஸியான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நல்ல புளிப்பாக நல்ல காரமாக இந்த மாங்காய் பருப்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி. ஸோ நம்மளுக்கு மாங்காய் வந்து ஆக்சுவலி த்ரூ அவுட் த இயர் நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது புளிப்பாக காரமாக சாப்பிடணுன்னா இந்த மாதிரி ஒரு மாங்காய் பருப்பை நீங்கள் செய்யலாம். ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.
The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.